वेलकम टू एक्सप्लोर हिंदी। प्राथमिक फिफ्थ लेसन हमारा देश पाकलाम पेज नंबर 86 फर्स्ट पेरा हमारा देश भारत है। हमारा देश अपना नमद देशम அப்படின அர்த்தம்। நமது தேசம் பாரதம்। இங்க भारत அப்படினா வந்து இந்தியா அப்படி மென்ஷன் பண்ணிருக்காங்க। यह बहुत पुराना और पवित्र देश है। இது बहुत மிகவும் புராணா அப்படினா ஓல்ட் அப்படின அர்த்தம், பழமையான மற்றும் पवित्र देशना पुनिदमान देशम அப்படின்னு அர்த்தம்। थर्ड लाइन हमारे देश के उत्तर में हिमालय पहाड़ है। நமது தேசத்தின் உத்தர் அப்படினா வடக்கு பக்கம் வந்து வட திசையில் வந்து ஹிமாலயன் மவுண்டன் இருக்குது। தக்ஷின் மே ஹிந்து மகாசாகர் है। தக்ஷின் அப்படினா சவுத் அப்படின்னு அர்த்தம்। தெற்கு பகுதியில் வந்து இந்தியன் ஓஷன் இருக்குது। पूरब में बंगाल की गाड़ी है। पूरब அப்படினா வந்து ஈஸ்ட் அப்படின்னு அர்த்தம்। கிழக்கு பகுதியில் बे ऑफ बंगाल இருக்கு। और पश्चिम में अरब सागर है। पश्चिमना वेस्ट। மேற்கு பக்கம் வந்து அரேபியன் ஓஷன் இருக்கு। हमारा देश ऋषियों मुनियों और महात्माओं का देश है। நமது தேசத்தில் வந்து ரிஷிகள் முனிகள் மற்றும் மகாத்மாக்கள் அப்படின்னா பிறருக்காக வாழக்கூடிய நல்ல உள்ளங்கள் படைத்த மனிதர்கள், இவங்க எல்லாருமே வந்து நம்ம தேசத்தில் தான் இருக்காங்க, நம்ம தேசத்தில் பிறந்திருக்காங்க। भगवान राम कृष्ण बुद्ध महावीर ये सब भारत माता के सपुत्र है। सपुत्र அப்படின்னா வந்து நல்ல மகன் அப்படின்னு அர்த்தம்। பகவான் ராம் நம்ம கடவுளாக வழிபடுற ராமர், கிருஷ்ணர், புத்தன், மகாவீர் இவங்க எல்லாருமே பாரத் மாதாக்கு நம்ம பாரத மாதாவினுடைய நல்ல மகன்கள்। राणा प्रताप, वीर शिवाजी, लक्ष्मीबाई, महात्मा गांधी ये सभी महापुरुष यही पैदा हुए हैं। இங்கே கொடுத்துருக்கிற இந்த மகாபுருஷர்கள் எல்லாருமே இங்கே தான் பிறந்திருக்காங்க। सेकेंड पेरा हमारे देश की संस्कृति बहुत पुरानी और महान है। நம்ம தேசத்தினுடைய संस्कृति அப்படின்னா கலாச்சாரம், बहुत पुरानीனா மிகவும் பழமையானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க। कहा जाता है कि संसार के दूसरे देश जब असभ्य रहते थे तब हमारे देश सभ्यता के शिखर पर थे। संसार के दूसरे देश இந்த உலகத்தில் மற்ற தேசங்கள்லாம் அசபிய எந்த ஒரு நாகரிகமும் வளராத போதே ஹமாரா தேச சபியக்கே நம்மளுடைய தேசம் நாகரிகத்தில் ஷிகர் பர்த்தா ஒரு உச்சியையே தொட்டிருக்கு। அதாவது நாம் அந்தளவுக்கு ஒரு நல்ல சிவிலைசேஷனாக இருந்திருக்கோம், நம்மளுடைய நாகரிகம் சிறந்த நாகரிகமாக இருந்திருக்கு। ஹமாரி பாஷா எங் பகுத் புராணி और है और சாகித்ய உச்ச கோட்டி கே ஹே। நம்மளுடைய மொழிகள் எல்லாமே பகுத் புராணி ரொம்ப பழமை வாய்ந்ததும் और சாகித்ய இலக்கியங்களில் ரொம்ப உச்சத்தை அடைந்ததாகவும் இருந்திருக்கு। सभी प्रकार के शास्त्रों के निर्माण में हमारा देश हमेशा अग्रणी रहा है। எல்லா விதங்கள்லேயும் ஃபார் எக்ஸாம்பிள் சாஸ்திரங்களாக இருக்கட்டும், ஒரு விஷயங்கள் கட்டமைப்புலேருந்து எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும், நம்மளுடைய தேசம்தான் வந்து ஒரு முதன்மை நிலையில் இருந்திருக்கு। அக்ரானி அப்படின்னா முதல் நிலையில் இருந்திருக்கு। தேர்ட் பேரா गरीब 300 साल हमारे देश अंग्रेज़ों का गुलाम रहा। गरीब அப்படின்னா வந்து ஏறத்தாழ 300 சால் அப்படின்னா வந்து 300 வருஷமாக हमारा देश நம்முடைய தேசம் अंग्रेज़ों का गुलाम ஆங்கிலேயர்களுக்கு गुलामना அடிமையாக இருந்திருக்கு। देश के सपूत नेताओं के अथक परिश्रम और त्याग से सन 1947 में भारत आज़ाद हुआ। देश के सपूत नेताओं தேசத்தினுடைய நல்ல நேதானா லீடர்ஸ், நல்ல லீடர்ஸினுடைய பரிக்ரம் அவங்களுடைய முயற்சியின் காரணமாகவும் தியாக்
தியாகத்தின் காரணமாகவும் சன் 1947 இந்தியா வந்து ஆசாத் ஹுவானா சுதந்திரம் அடைந்தது. हमारा देश दुनिया का सबसे बड़ा प्रजातांत्रिक देश है. நம்மளுடைய தேசம் உலகத்திலேயே சப்சே படா மிகவும் பெரிய பிரஜாதாந்திரிக் அப்படின்னா வந்து குடியரசு நாடு அப்படின்னு அர்த்தம். அடுத்த பேரா, हमारे देश में सभी धर्मों और जातियों के लोग रहते हैं. நம்மளுடைய தேசத்தில் நிறைய தர்மம்னா ரிலீஜியன்ஸ், ஹிந்து, முஸ்லீம், கிறிஸ்டின், சிக்கிசம்ஸ், இந்த மாதிரி நிறைய ரிலீஜியன்ஸ் இருக்குது. ஜாத்தியோன் நிறைய கேஸ்டிசம்ஸும் இருக்குது நம்ம கண்ட்ரியில். ஸோ இந்த மாதிரியான மக்கள் எல்லாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. हमारे देश के लोग कई भाषाएं बोलते हैं. நம்ம தேசத்தில் மக்கள் கई भाषाएंன்னு நிறைய பாஷைகளை பேசக்கூடியவங்களாக இருக்காங்க. फिर भी हम सब आपस में मिलकर रहते हैं. இருந்தும் கூட நாம் எல்லாருமே ஆப்பஸ் மேனா அருகில் பக்கத்தில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இங்கே ஹிந்து இருக்காங்கன்னா 4 வீடு தள்ளி முஸ்லீம் இருப்பாங்க, 2 வீடு தள்ளி கிறிஸ்டியன்ஸ் இருப்பாங்க. ஸோ எல்லாருமே வந்து ஒரே மாதிரி பக்கத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம், எந்த ஒரு ஏற்றத்தாழ்வுமே இல்லாமல். ஹம் சப்கே அதிகார் சமான் ஹே. நம்மளுக்குள்ளே இருக்கிற எல்லா உரிமைகளும் எல்லாமே வந்து சமமான உரிமைகள் தான் எல்லாருக்கிட்டையுமே இருக்கிறது. हमारे देश का राष्ट्रीय झंडा तिरंगा है. நம்மளுடைய தேசத்தினுடைய ராஷ்ட்ரிய ஜண்டானா தேசிய கொடி, திரங்கானா மூவர்ண கொடி. ஜன் கன் மன் ஹமாரா ராஷ்டிரகான் ஹே. ஜனகண மன அப்படின்னு ஆரம்பிக்கிற பாட்டு தான் வந்து நம்மளுடைய தேசிய கீதம். லெசன் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு மீனிங்ஸ் பார்க்கலாம். पेज नंबर 202 प्रांतीय भाषा में अर्थ लिखिए. पार्ट 5 हमारा देश. फर्स्ट वन पवित्र auspicious புனிதமான, பிரஜாதாந்திர டெமோக்ரஸி ஜனநாயகம், குலாம் ஸ்லேவ் அடிமை, ஷிகர் பீக் சிகரம், பரிக்ரம் ஹார்ட் ஒர்க் உழைப்பு, ஆசாத் இண்டிபெண்டன்ட் சுதந்திரமான, ஆதிகார் அத்தாரிட்டி உரிமை, ராஷ்டிரகான் நேஷ்னல் ஆந்தம் தேசிய கீதம். पेज नंबर 204 विलोम शब्द लिखिए. पेज नंबर 5 हमारा देश, सॉरी पार्ट 5 हमारा देश. फर्स्ट वन उत्तर அப்படின்னா வடக்கு அப்படின்னு அர்த்தம். உத்தருக்கு ஆப்போசிட் தக்ஷின் தெற்கு. செகண்ட் ஒன் அசபிய அப்படின்னா நாகரீகமற்ற, ஆப்போசிட் சபிய நாகரீகம். தேர்ட் ஒன் குலாம், குலாம்னா அடிமை அப்படின்னு அர்த்தம். அதுக்கு ஆப்போசிட் மாலிக், மாலிக்னா முதலாளி அப்படின்னு மீனிங். ஃபோர்த் ஒன் பூரப், பூரப்னா கிழக்கு. பக்ஷிம், பக்ஷிம்னா மேற்கு. ஃபிஃப்த் ஒன் பவித்ர புனிதமான, ஆப்போசிட் அப்பவித்ர புனிதமற்ற. नेक्स्ट पेज नंबर 206 कोष्टक से सही शब्द चुनकर गाली जहक भरिए अदा फिल इन द ब्लैंक्स. पार्ट 5 फर्स्ट वन भारत पवित्र देश है, भारतम पुनिदमान देशम. सेकेंड वन दक्षिण में हिंद महासागर है, दक्षिणा साउथ्ல इंडियन ओशन இருக்கு அப்படின்னு அர்த்தம். थर्ड वन भारत सन 1947 में आज़ाद हुआ, இந்தியா சன் அப்படின்னா இயர்னு அர்த்தம். 1947 இண்டிபெண்டன்ஸ் கிடச்சிது. ஃபோர்த் ஒன் பாரத் கே லோக் கई भाषाएं बोलते हैं, பாரதத்தில் இருக்கிற மக்கள், லோக்னா மக்கள், கई भाषाएं நிறைய பாஷைகள், बोलते हैं பேசுகிறாங்க. ஃபிஃப்த் ஒன் ஹமாரே அதிகார் சமான் ஹை, நம்மளுடைய அதிகாரம் ரைட்ஸ் வந்து எல்லாருக்குமே ஈக்குவல் அப்படின்னு அர்த்தம் இதுக்கு. पेज नंबर 206 लिए वाक्यों में मिलाइए, मैच द फॉलोइंग इருக்கு. फर्स्ट वन उत्तर में हिमालय पहाड़ है, उत्तरना नॉर्थல हिमालयन माउंटेन இருக்கு. सेकेंड वन भारत की संस्कृति बहुत पुरानी है, பாரதத்தின் கலாச்சாரம் மிகவும் பழமையானது. थर्ड वन हमारे देश में सभी धर्मों और जातियों के लोग रहते हैं, நம்ம தேசத்தில் சபி நிறைய தர்மோன் ரிலீஜியஸ் और जातियों के लोग
நிறைய கேஸ்ட் இருக்கிற மக்கள்லாம் வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. फोर्थ वन हमारे देश का राष्ट्रीय झंडा तिरंगा है. நம்ம தேசத்தினுடைய ராஷ்ட்ரிய ஜண்டானா நேஷனல் ஃப்ளாக், तिरंगाना மூவர்ண கொடி. फिफ्थ वन हमारा देश प्रजातांत्रिक देश है. நம்மளுடைய தேசம் ஜனநாயக தேசம், ஜனநாயக நாடு அப்படின்னு கூட சொல்லலாம். நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 210ல क्वेश्चन आंसर्स இருக்கு. फर्स्ट वन भारत कैसा देश है. பாரதம் எப்படிப்பட்ட தேசம். भारत पुराना और पवित्र देश है. பாரதம் पुराना ओल्ड और पवित्रना புனிதமான தேசம். सेकेंड वन भारत के पूरब में क्या है. பாரதத்தின் கிழக்கில் என்ன இருக்கிறது. भारत के पूरब में बंगाल की गाड़ी है. बंगाल की गाड़ीனா பே ஆஃப் பெங்கால் அர்த்தங்க. क्या அப்படிங்கிற क्वेश्चन எடுத்துட்டு அப்படியே बंगाल की गाड़ी மட்டும் தான் எழுத போறீங்க. थर्ड वन हमारे देश के संस्कृति कैसी है. நம்ம தேசத்தினுடைய கலாச்சாரம் எப்படிப்பட்டது. हमारे देश की संस्कृति पुरानी और महान है. புராணினா ரொம்ப ஓல்டானது, மகத்துவபூர்ணமானது, சிறந்தது. फोर्थ वन भारत कब आज़ाद हुआ. பாரதம் எப்பொழுது ஆசாத்னா எப்போ வந்து சுதந்திரம் அடைந்தது. பாரத் सन 1947 में आज़ाद हुआ. பாரதம் 1947 வந்து இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சது. ஃபிஃப்த் ஒன் हमारा देश किनका गुलाम है. நம்மளுடைய தேசம் யாருக்கு அடிமையாக இருந்தது. हमारा देश अंग्रेज़ों का गुलाम है. நம்மளுடைய தேசம் ஆங்கிலேயர்களின் அடிமையாக இருந்தது. தேங்க்யூ.